கேரளால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. கேரளம் கொல்லம் மாவட்டத்துல தேவலக்கரை ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியை சேர்ந்தவர் உமர் குட்டி. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் பண்ண ஒரு வேலைனால பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கு அவங்க ஃபேமிலி உள்ளார. உமர் குட்டியோட மனைவி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த நிறைய திருட்டு சம்பவம் நிறைய நடக்குமா. அதனால திருடனுக்கு பயந்து ஒரு 6 சவர நகைய பழைய பேப்பர்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ள பாக்ஸ்ல போட்டு பழைய பேப்பருக்குள்ளார அந்த நகையை வந்து சொருகி வச்சிருக்காங்க. சரி, இது தெரியாத உமர்குடி என்ன பண்ணிட்டாருன்னா, அதை தூக்கி அப்படியே அடக்கி போட்டாரு. மனைவி இல்லாதப்ப மனைவி வந்து பார்த்துட்டு இங்க இருந்த பழைய பேப்பர் லைன் இருக்காங்க, அதெல்லாம் இடைக்கு போட்டு காசு ஆகிட்டு இருக்காரு. ஆனா பாவி மனுஷா, அதுலதான் 6 சவர நகை இருக்குன்னு அவங்க சொல்ல 2 பேரும் அடிச்சு புடிச்சு அந்த பழைய பத்திர கடைக்கு போயிருக்காங்க. அங்க போனா வேற ஒருத்தர் திருப்பி கொடுத்துருக்காரு. அதை திருப்பி அங்க போய் ஃபுல்லா 2 நாளா லென்ஸ் வச்சு தேடி இருக்காங்க. தேடி ஒரு 4 கிராம தவிர இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருடைய மதிப்பு சுமார் 7 சவரன்ங்கிறாங்க. இது என்ன மெசேஜ் நமக்கு இருக்கு அப்படின்னா, நகை எங்க இருக்கு, பணம் எங்க இருக்கு, ஒளிச்சு வைக்கிறதா ஃபேமிலி மெம்பர்ட்ட சொல்லிட்டு ஒளிச்சு வைக்க. அது 2 விதத்துல பயந்துரும். இன்கேஸ் வந்து அவங்களே மறந்துட கூட நம்ம ஞாபகப்படுத்திடலாம். இல்ல இல்லாத சூழ்நிலை இப்படி ஒண்ணு இருக்குல்லன்னு தெரிய வரும். இந்த மாதிரி இடைக்கு போடாம இருப்பாங்க, அதனால கவனமா இருக்கு. ஆமா, இன்னொன்னு என்னன்னா, இதே மாதிரி அடிக்கடி IPS ஃபேன்ஸ்லாம் நாகப்பன் சார் சொல்லுவாரு, இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா ஃபேமிலி கிட்ட சொல்லி வைங்க, இதுல எங்கெல்லாம் நம்ம முதலீடு பண்ணிருக்கோமோ சொல்லி வச்சா மட்டும் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா நம்ம ஃபேமிலிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி சம்பாரிச்சு வைக்கிறோம், அதை சேமிச்சு வைக்கிறோம். அதை கடைசியில் அவங்ககிட்டே நம்ம சொல்லாம போயிட்டு நமக்கு ஏதாவது ஒண்ணு நேர்றப்ப அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஆனா டிரான்ஸ்பரன்சியோட இருங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அதை இதுல இருந்து இந்த சம்பவத்திலயும் அதை நம்ம வந்து ஒரு பாடமா எடுத்துக்கலாம் கண்டிப்பா.